Good evening, Playal. Playal. Good evening, sir. Okay. என்னென்றால் நாங்க போன கிளாஸ்ல வந்து பஸ்பாட்டுக்குரிய சில விஷயங்களை பத்தி நான் உங்களோட பேசியிருந்தேன். இன்றைக்கு மிக முக்கியமாக ஒரு இடவிளக்க படங்களை நாங்க எப்படி செய்ய வேணும் என்றதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். இந்த இடவிளக்க படங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறிப்பாக 20 புள்ளிக்கு வரும். இந்த இடவிளக்க படம் 20 புள்ளிக்கும் உலக படமானது வந்து உங்களுக்கு 10 புள்ளிக்கும் வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபைனல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அப்ப நீங்க இந்த இடவிளக்க படங்களை எப்படி செய்ய வேணும்ன்றதுல உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்க வேணும். அப்ப இந்த இடவிளக்க படங்களை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக 2 விஷயம் இருக்குது. முதலாவது வந்து கண்டுபிடிப்பு வினா, அடுத்தது வந்து விவரிப்பு வினா என்று சொல்லி 2 வகையான பிரிவுகள் இருக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக இந்த 2 கேட்டகரியின் அடிப்படையில வந்து பிரிச்சிருப்பாங்க. விளங்குதா? ஒன்று கண்டுபிடிப்பு வினா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விவரிப்பு வினா என்றதன் அடிப்படையில வந்து அந்த பேப்பர் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இடவிளக்க படம். அதுல உங்களுக்கு எந்த இடங்கள்ல இருந்து அந்த இடவிளக்க படங்கள் வந்திருக்குன்றதையும் அங்க நோட் பண்ணியிருப்பாங்க. இப்ப நீங்க பார்க்கப்படும் ஒரு விடயத்தை நீங்க எப்பயுமே இதுல கவனிக்க வேணும் என்னென்றால், பாருங்க இந்த பேப்பரும் அதே அடிப்படையில தான் இப்ப தயாரிக்கப்பட்டிருக்குது. பாருங்க 1 தொடக்கம் 5 வரையாக இருக்கின்ற வினாக்கள் வந்து கண்டுபிடிப்பு வினா சார்ந்ததாகவும், அதாவது குறிப்பாக 10 புள்ளிக்கும் 6வது வினாவும் 7வது வினாவும் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விவரிப்பு வினாக்களுமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்க ஸ்கூல்கள்ல நிறைய இடவிளக்க படங்கள் செய்து பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 1 2 படங்கள் செய்தா நாங்க இதுல அதிகளவான ஒரு திருப்தியான ஒரு விடயங்களால அளிக்கலாமத்தான் இருக்கும். இதுக்கு நீங்க நிறைய படங்கள் வந்து செய்து பார்க்க வேணும். இன்னொரு மிஸ்டேக் இருக்குது என்னன்னு சொன்னால், என்னன்னு சொல்றது, சில டேர்ம் எக்ஸாம் பேப்பர்கள் கூட இடவிளக்க படங்கள் தெளிவில்லாமை வருகின்ற ஒரு சந்தர்ப்பங்களும் கூடுதலாக இருக்குது. ஸோ நான் ஜனுசருக்கு நிறைய இடவிளக்க படங்கள் நான் அனுப்பியிருக்கேன் சார். குறிப்புகள்ல நான் செய்த நிறைய இடவிளக்க படங்கள் அனுப்பியிருக்கிறேன். ஸோ சார்கிட்ட கேட்டீங்கன்னா தருவார். நான் நிறைய புது புது இடவிளக்க படங்கள் அனுப்பியிருக்கிறேன். ஸோ சார்கிட்ட கேட்டீங்கன்னா தருவார். அப்படி இல்லாட்டி இந்த இடவிளக்க படங்கள் செய்யறதுல யாருக்கும் பிரச்சனை அல்லது கஷ்டம் அப்படி இருக்கிறார்கள், நான் அவங்களுக்காண்டி இந்த இடவிளக்க படங்கள் செய்கிறதாக்களுக்கும் அதே நேரத்தில் உலக படங்கள் குறிக்கிறதுல பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா, ஏர்லி மார்னிங், அதாவது செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாளும் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா, காலையில 5 மணிலிருந்து 6 மணி மட்டும் அவங்களுக்கு கிளாஸ் போட்டிருக்கிறேன். இந்த இடவிளக்க படங்களும் உலக படங்கள்லையும் கஷ்டமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பிராக்டிஸ் செய்யறதுக்காண்டி அவங்களுக்கு அந்த டைம் ஒதுக்கி கொடுத்து, அதே நேரத்துல இப்ப நீங்க அதாவது பேப்பர் கிளாஸ் செய்யற பிள்ளைகளுக்கு நான் வேறையா 9:30 10:30 11:30 மட்டும் அவங்களுக்கு பேப்பர் கிளாஸ் போய் கொண்டு இருக்குது. ஸோ நீங்க அப்படி ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க நிறைய என்னன்னு சொல்ற பயிற்சி உங்களுக்கு கட்டாயம் வேணும். இருந்தால் மாத்திரம் தான் நீங்க சரியான வகையில வந்து இடவிளக்க படங்களை உங்களால செய்யக்கூடியதாக வந்து இருக்கும். சரி, ஓகே. இப்ப ஒரு இடவிளக்க படங்களை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட கைக்கு ஒரு இடவிளக்க படங்கள் கிடைத்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்ய வேணும் என்ற ஒரு விஷயம் இருக்குது. முதலாவது உங்களோட இடவிளக்க படங்களை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட கையில கிடைச்சதன் பிற்பாடு நீங்க என்னென்ன செய்ய வேணும்ன்றதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நோட் பண்ணிக்கொள்ள வேணும். முதலாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த திசையை முதலாவது அடையாளப்படுத்திக் கொள்ள வேணும். முதலாவது திசை எங்களுக்கு தெரிய வேணும். திசை இந்த இடவிளக்க படங்கள் எதை நோக்கியதாக அமைய பெற்றிருக்குது என்றதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நினைஞ்சிருக்கணும் என்றால் அடையாளப்படுத்திக் கொள்ள வேணும். இப்ப இந்த இடவிளக்க படங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி என்னன்னு சொன்னா ஒரு கிடையான தன்மையாக இருக்கும். இடவிளக்க படங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி குத்தாக இருக்கும். விளங்குதானே? சில இடவிளக்க படங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி குத்தாக இருக்கும். சோ அங்க எங்க எப்பயுமே இங்க தந்திருப்பாங்க, அந்த அம்புக்குறியை காட்டி வடக்கு திசைகளை நோக்கி காட்டியிருப்பாங்க. அப்ப உங்களுக்கு நீங்க முதலாவது இடவிளக்க படங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திசை தெரிஞ்சிருக்க வேணும். ஆனால் நிறைய பிள்ளைகள் திசை சார்ந்து கதைக்கிறது இல்லை. நான் நிறைய இடவிளக்க படங்கள் இப்ப என்னோட பயிற்சிக்கு வர பிள்ளைகிட்ட கொடுத்து செய்கின்ற போது அவங்களுக்கு அந்த இடவிளக்க படங்கள் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இங்க குடியிருப்பு இருக்குது, அங்க ரெப்பர் பயிற்சி இப்படி எல்லாம் எழுதக்கூடாது. உதாரணமாக இதை நீங்க இந்த இடவிளக்க படங்கள் உங்களுக்கு எதை எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது இதை வச்சுக்கொண்டு எப்படி அந்த இடத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க என்றதான் கூட அடையாளப்படுத்துவாங்க. அப்ப நீங்க எழுதுற எழுத்து அந்த பேப்பர் திருத்துற சேர் என்ன செய்யணும் என்றால் அந்த இடத்துக்கு கூட்டி போக வேணும். ஒரு கற்பனையில நீங்க எழுதுற எழுத்து அந்த சேருக்கு அந்த இடத்துக்கு போய் அதோட சுத்தி பார்த்து வந்த ஒரு தன்மையை ஒரு ஃபீலை கொடுக்க வேணும் நீங்க எழுதுற எழுத்து. அப்பதானே உங்களுக்கு அதுக்கான ஒரு ஃபுல் மார்க்ஸை அவர் திருப்திகரமாக போடக்கூடிய மாதிரி இருக்கும். சில பிள்ளைகளை கொடுத்தா பாயிண்ட்
இங்க ரப்பர் பயிற்சியை காணப்படுகிறது, இங்க குடியிருப்பு காணப்படுகிறது, இங்க மலை காணப்படும், அப்படித்தான் எழுதுற தன்மைகள் பிள்ளைகள்கிட்ட காணக்கூடியதாக இருக்குது. ஒரு சரியான வகையில இடவிளக்க படங்களை எக்ஸ்பிளைன் பண்ற தன்மைகள் பிள்ளைகள்ட்ட சரியான குறைவு. ஏஎல் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புள்ளிகளும் உங்களுக்கு மிகவும் பெருமதியானது. ஒரு புள்ளி நீங்க மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 10-15 பிள்ளைகளுக்கு பின்னுக்கு போய் நின்றுவீங்க. ஜனசர் எக்ஸாம்லயே உங்களுக்கு தெரியும், நீங்க செஞ்சிருப்பீங்க. ஒரு புள்ளியும் கூட நீங்க 10-12 பிள்ளைகளுக்கு பின்னுக்கு போய் நின்ற தன்மைகளை நீங்க அதிலேயே பார்த்துக் கொள்ளலாம். சோ இதே போல நீங்க 3 பாடங்களுக்கும் சரியான வகையில ஒவ்வொரு புள்ளிகளையும் எப்படி பெற்றுக்கொள்ள வேணும்ன்றதுல மிகவும் குறியாக இருக்க வேணும். சரி, ஓகே. இப்ப நீங்க திசைகளை கண்டுபிடிச்சதுக்கு பிற்பாடு இந்த படத்தை நீங்க 4 சம துண்டுகளாக ஒரு கண்ணோட்டத்துல 4 சம துண்டுகளாக உடைக்க வேணும். சரியா? 4 சம துண்டுகளாக உடைக்க வேணும். இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க தியரியில. சோ இப்ப பிராக்டிக்கல் பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதையும் சொல்லிக் கொண்டு வாரேன். சரியா? ஓகே. அப்ப எங்களுக்கு தெரியும் வடக்கு திசை வந்து மேலே இருக்குது இல்லையா? அதான் நீங்க அம்புக்குறி மூலம் காட்டிருக்காங்க. இது வடக்கு திசை, இது வந்து கிழக்கு திசை, கீழே இருக்கிறது தெற்கு திசை, இங்கால இருக்கிறது வந்து மேற்கு திசை இல்லையா? அப்ப இதை நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அடையாளப்படுத்துவீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய படங்கள் செய்திருப்பீங்க என்றால் பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க நிறைய பயிற்சி செய்திருப்பீங்க என்றால் நீங்க பிரிக்காம உங்களோட கண்ணோட்டத்தின் அடிப்படையில நீங்க செய்து போய் கொண்டிருக்கலாம். இல்ல நாங்க பிரிச்சாதான் சார் கண்டுபிடிப்போம், பிரிச்சாதான் சார் நாங்க தேடுவோம் என்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற பிள்ளைகள் நீங்க பிரிச்சுட்டே செய்யுங்க. அது உங்களுக்குரிய இடவிளக்கப்படங்கள் தான். நீங்க வீட்டை கொண்டு வர வேண்டியதுதான். அதை நீட்டா வடிவ ஐம் பண்ணி கொண்டு வர வேண்டிய விஷயம் உங்களுக்கான இடவிளக்கப்படம். நீங்க சரியான வகையில் இந்த இடவிளக்கப்படத்தை பயன்படுத்த வேணும். சில பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி வர சில பிள்ளைகள இடவிளக்கப்படங்களை பார்த்தா புதுசா இருக்குண்டாப்பா, கொடுத்த மாதிரியே கொண்டு வருங்கள். அதுல எந்த விதமான செயற்பாடுகளும் இருக்காது அந்த இடவிளக்கப்படங்கள்ல. சரி, ஓகே. அடுத்ததாக நீங்க என்ன செய்யணும்னா திசையோடு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப இந்த இருக்கிற அதாவது இப்படி அதாவது நடுவால விட்டப்பட்டிருக்கிற மேல் தொண்டு வடவரை கோலம் என்றுவாங்க, கீழே இருக்கிறது தென்னரை கோலம் என்றுவாங்க, அல்லது வடவரை பகுதி என்றுவாங்க, தென்னரை பகுதி என்றுவாங்க, இங்கால கிழக்கரை பகுதி, இங்கால மேற்கரை பகுதி என்று சொல்லி 4 சம துண்டுகளாக பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கிற வடகீழ் கால் மூலை இது வந்து சொல்லுவாங்க வடகீழ் கால் மூலை என்று சொல்லுவாங்க. இதை வந்து தென்கீழ் கால் மூலை என்று சொல்லுவாங்க இல்லையா? அப்ப 4 உங்களுக்கு திசை தெரிஞ்சிருக்கும். அப்ப 4ஐயும் நீங்க சரியான வகையில் என்ன செய்யணும் என்றால் ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில பிரித்து எடுத்துக்கொள்ள வேணும். இதெல்லாம் பக்கன்னு செய்ய வேணும். நீங்க அதை நீங்க பிராக்டிஸ் எடுத்தீங்கன்னா பக்கன்னு வரும் உங்களுக்குள்ள. இப்ப நான் மெதுவா சொல்றதுக்காண்டி நான் இவ்வளவு வேலை செய்ய வேணுமா என்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க பயிற்சி செய்ய அது பக்கண்டு வந்து மேல ஒரு சைட்ல ஒரு டக்கு செஞ்சுட்டு போய் கொண்டிருப்பீங்க. இது முதலாவது விஷயமா செய்து முடிப்பீங்க. 2வது விஷயம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் இந்த இடவிளக்க படங்கள்ல சமையல் கோடுகள் எதுவும் இருக்குதா என்றதை அவதானிக்க வேணும். முதலாவது விஷயம். ஓகே. இடவிளக்க படங்களை பொறுத்த வரைக்கும் சமையல் கோடுகள் என்றது இல்ல. சமையல் கோடுகள் இருந்தால் நீங்க முதலாவது என்ன செய்ய வேணும் என்றால் அதிகூடிய திருகோண கணித புள்ளிகளை நீங்க அடையாளப்படுத்திக் கொள்ள வேணும். அதெல்லாம் நீங்க பயிற்சி எடுத்தா மட்டும்தான் எப்படி கண்டுபிடிக்கிறன்ற மெத்தட் வரும். இல்லாட்டி ஃபுல்லா படத்தை விடிய தேடுவீங்க. அது பயிற்சியில தான் உங்களுக்கு அது கண்டுபிடிக்கிற அந்த மெத்தட் உங்களுக்குள்ள வரும். 2வது விஷயம் அதி குறைந்த பெருமானம் இட உயரம எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேணும். சமையல் கோடுகள் இருந்தால் மாத்திரம். இல்லாட்டி எங்களுக்கு தேவையில்லை, அதை மறந்துட வேணும். இல்லாட்டி இருந்தால் நீங்க 2ஐயும் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா தேடி பெற்றுக் கொள்ள வேணும். ஏன் எதுக்குன்றலாம் நான் பின்னுக்கு விபரிப்பு வினாக்களுக்கு உங்களுக்கு அதுதான் உதவும். விபரிப்பு வினாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது கட்டாயமாக உதவுகிற பகுதிகளாக வந்து இருக்கும். அடுத்தது நீங்க அடுத்ததாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவும் எல்லாத்தையும் சரியான வகையில கண்டுபிடித்தது பிற்பாடு, அதாவது திசைகளை கண்டுபிடிச்சதுக்கு பிற்பாடு, 2வது சமையல் கோடுகள்ல உயரங்கள் தாழ்வான பகுதிகள் இருந்தது பிற்பாடு, அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் உங்களுடைய பேப்பரை தொட வேணும். முதலாவது உங்களுக்கு இடவிளக்க படங்கள் எடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் உங்களுடைய பேப்பரை வாசிக்க வேணும். பிள்ளைகள் இதுல தயவு செய்து கீற வேணாத. சரி, அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் பாருங்க, நிறைய பிள்ளைகள் இந்த இருக்கிற தலைப்புகளை எப்பயுமே வாசிக்கிறதே இல்லை. அதை பத்தி எழுதவும் மாட்டுதுங்க. சும்மா தங்கட பாடுகளை எழுதி கொண்டே போவாங்களே. இது எந்த இடம், எப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஒரு நீட்டா அந்த படத்துக்கு விவரிப்புன்றது தெரியாது. சோ நான் இன்றைக்கு சொல்ல போற விஷயத்த நல்ல வடிவா மைண்ட்ல வச்சிருந்து அதை ஒரு ஃபார்மட்டா வச்சுக்கொள்ளுங்க. விளங்குதா? அது ஒரு ஃபார்மட்டா வச்சுக்கொண்டு அதையே போலவே நீங்க மோடிஃபை பண்ணி ஒவ்வொரு படங்களுக்கும் எழுதி கொண்டு போங்க. சரியா? ஓகே. இப்ப பாருங்க, முதலாவது தலைப்பை வாசிப்போம். எப்பயுமே தலைப்புன்றது மிக முக்கியமாம். பாருங்க, இலங்கையின் நில அளவை திணைக்களத்தில் வெளியிடப்பட்ட 150,000 அளவு திட்டத்தில் அமைந்த பலாங்குடை இல்லையா? அப்ப இந்த இடவிளக்க படங்கள் உங்களுக்கு தெரிய வேணும். பலாங்குடையினுடைய ஒரு பகுதி உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அப்ப சமையல் கோடுகளுடைய இடைவெளி 20 மீட்டர் இடைவெளியில வரையப்பட்டிருக்கின்றதை நீங்க என்ன செய்ய வேணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு அடையாளப்படுத்திக் கொள்ள வேணும். ஓகே, அதை நீங்க வடிவா கண்டுபிடிச்சிட்டீங்க. பலாங்குடை படத்துக்குரியது என்றது உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கும். ஓகே,
இப்ப அதுக்குள்ள இதுக்குள்ள இருக்கிற சில குறிப்புகள் இருக்கும் என்னன்னு சொன்னா நீங்க சரியான வகையில வினாவுக்குரிய இலக்கத்தினையும் அதனுடைய உபவிரிவுகளையும் வழங்க வேணும் என்று சொல்லி இருக்குது. இடவிலக்க படங்களை நீங்க கட்டி கொடுக்க கூடாது. சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க என்றால் இடவிலக்க படங்கள்ல எழுதி போட்டு அதையும் கட்டி கொடுத்து விடுவாங்க. விளங்குது? அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். சோ அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்றதுக்காண்டிதான் அந்த இடவிலக்க படங்களை இதனுடன் இணைக்க வேண்டாம் என்று சொல்லி உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா குறிப்புல சொல்லியிருப்பாங்க. இப்ப நாங்க சரி 2 பிரிவா பிரிச்சு நான் இதை உங்களுக்கு கொண்டு போறேன் இந்த இடவிலக்க படங்களை. இதுல 1 தொடக்கம் 5 இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பு வினா, இங்கால இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விவரிப்பு வினா. சரியா? இது ரெண்டும் இவ்வளவு கண்டுபிடிப்பு வினா, இது ரெண்டும் விவரிப்பு வினா. நீங்க கண்டுபிடிப்பு வினாவில மிக இலகுவான முறைகள்ல உங்களால புள்ளிகளை பெற்றெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கும் உங்களுக்கு ஒரு பயிற்சி வேணும் கண்டுபிடிக்கிறதுக்கு. சும்மா குத்துச்சாய்வு இப்படி இருக்கும், குழிவுச்சாய்வு இப்படி இருக்கும், குவிச்சாய்வு இப்படி இருக்கும், சரிவுச்சாய்வு இப்படி அப்படின்னு சொல்லி சும்மா தியரியில படிச்சுட்டு போயிட்டு இடவிலக்க படங்கள் தந்தால் செய்ய இயலாம இருக்கக்கூடாது இல்லையா? உங்களுக்கு எப்பயுமே குத்துச்சாய்வு வேண்டா என்ன வரைபடம் அப்படியெல்லாம் கேள்விகள் வராது. உங்களுக்கு எப்படி வருமெண்டா இடவிலக்க படங்கள்ல கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வரும். அப்ப எப்பயும் நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் சும்மா தியரிகளை தப்பிக்கொண்டு ஓடாம நிறைய இடவிலக்க படங்கள், அதாவது அதிகளவான இடவிலக்க படங்களை எடுத்து நீங்க அதை என்ன செய்ய வேணும் என்றால் பயிற்சிகளாக செய்ய வேணும். கட்டாயமாக உங்களுக்கு பயிற்சி என்றது கட்டாயம் வேணும். ஒரு விஷயத்தை பிள்ளைகளை போய் மறக்கிறேன்னா இந்த பௌதிக புவியலை மானிட புவியல் தான் ஓடி ஓடி போய் படிக்கிறது, படிச்சு நோட்ஸ்களை சேகரிக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்க தெரிய வேணும் என்னன்னு சொன்னால் இந்த பௌதிக புவியல் மானிட புவியலும் முழு பிள்ளைகளும் எழுதும். அது நீங்க அதாவது ஜியோகிராபி படிக்கிற பிள்ளைகள், ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைகள் முழு பேருமே பௌதிக புவியியல் செய்கிற பிள்ளைகள் பிச்சுதரும். விளங்குதா? எதுல பிள்ளைகள் விடுவாங்க என்றால் ஒன்று உலகப்படம் குறிக்கிறதுலையும், 2வது இடவிலக்க படங்கள் குறிக்கிறதுலையும் எப்பயுமே சரக்குவாங்க. அதான் நமக்கு பிளான். இப்படி நம்ம ரேங்க் முன்னுக்கு போறோம். 2லயுமே எப்பயுமே சரக்குவாங்க. ஏனென்றால் இது 2க்கும் பிள்ளைகளுக்கு பயிற்சி வழங்கப்படுறது மிக குறைவு. நீங்க கிளாஸ்கள்ல ஓடி ஓடி எதை படிப்பீங்கன்னா செய்முறை புவியலையும் பௌதிக புவியலையும் மானிட புவியலையும் சப்பி போட்டு வருவீங்க. ஆனால் ஒரு இடவிலக்க படங்களை கண்டுபிடிங்க விவரிக்கின்றா தெரியாது. இப்ப என்னட்ட வார கிட்டத்தட்ட ஒரு 80-90 பேர்கிட்ட இருக்கிறாங்க. என்னட்ட முதல் வந்தவங்க ஓரளவுக்கு பிரச்சனையில வடிவா செய்வாங்க. ஆனா பிறகு வந்தவங்கள்ட்ட கொடுக்குற நேரத்துல கொஞ்சம் அவங்க என்ன செய்யறது அந்த விவரிப்பு வினாக்கள் எல்லாம் சரியான வகையில தெரியாமத்தான் இருக்கிறாங்க. சரி, அப்ப எப்பயுமே நீங்க என்ன செய்யணும் விவரிப்பு வினாக்களை தான் கூடுதலாக நீங்க டார்கெட் பண்ணி எழுதணும். ஏனென்றால் இது 2க்கும் 5 10 புள்ளிகளை நீங்க மிஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. கண்டுபிடிப்பு வினாக்களையும் நீங்க சரியான வகையில என்ன செய்யணும், கண்டுபிடித்துக் கொள்ள வேணும். சரி, இப்ப நான் இதுல இருக்கிற வினா பகுதிக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னா விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். பாருங்க, முதலாவது வினா ஏ தொடக்கம் வி வரையிலான புகையிரத பாதையின் உண்மையான நீளத்தினை மீட்டரில் தருக என்று சொல்லித்தான் இப்ப உங்களுக்கான வினா. அப்ப உண்மையான நீளத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் மீட்டர்ல கேட்டிருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு என்ன செய்ய வேணும் சொன்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக உங்களுடைய இடவிலக்க படங்களை எடுக்க வேணும். உங்களுடைய இடவிலக்க படங்களை நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எடுத்து இப்ப இதுல சொல்லியிருக்காங்க ஏ தொடக்கம் வி இருக்கின்ற புகையிரத பாதையினுடைய நீளத்தை மீட்டர்ல கேட்டிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் ஒரு நூல் ஒன்று வைத்திருக்க வேண்டும். உங்களோட கையில ஒரு நூல் ஒன்று இருக்க வேணும். அந்த நூலை எடுத்து என்ன செய்ய வேணும் என்றால் நீங்க இந்த இருக்கிற தொங்கல்ல இருந்து இது அப்படியே அளந்தெடுத்து கொண்டு வர வேணும். என்ன செய்ய வேணும், இப்படியே அளந்தெடுத்து கொண்டு வர வேணும். இந்த முறை உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி ஒன்று வீதி அளந்து எழுதுறது, அடுத்தது குறுக்கு வெட்டு முகம். வடிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல நீங்க பேஸ் பண்ணுவீங்க, கட்டாயம் பேஸ் பண்ணுவீங்க. ஒன்று உங்களுக்கு வீதிகள் அளந்து எழுதுறது வரும், அல்லது குறுக்குவெட்டு முகம் வரைகிறது வரும். கட்டாயம் இந்த முறை எதிர்பார்க்கலாம் குறுக்குவெட்டு முகம் வரைகிறது தான். விளங்குதா? குறுக்குவெட்டு முகத்தை சரியான வகையில நிறைய பயிற்சி பேப்பர்கள் எடுத்து வடிவா குறுக்குவெட்டு முகத்தை உங்களுடைய ஆசிரியர்களோ அல்லது நீங்க பிரைவேட்டா போகின்ற ஆசிரியர்கிட்டயோ வடிவா கேட்டு குறுக்குவெட்டு முகங்களை சரியான வகையில வரைய பழகி கொள்ளுங்க. சும்மாலாம் குறுக்குவெட்டு முகம் வரையலாது. அதுக்கென்று சில கட்டமைப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில குறுக்குவெட்டு முகத்தை வரைய பழகிக்கொள்ளுங்க. ஒன்றை விட்டு ஒரு வருடம் குறுக்குவெட்டு முகம் வந்து கொண்டிருக்குது. சோ போன வருடம் 2023ஆம் ஆண்டு குறுக்குவெட்டு முகம் வரையில இந்த முறை உங்களுக்கு கட்டாயமாக குறுக்குவெட்டு முகம் என்ற ஒரு பகுதி கட்டாயம் வரும். வடிவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. குறுக்குவெட்டு முகம் எப்படி வரைகிறதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்க பிள்ளைகள். அதுக்குரிய டைமும் இப்ப நமக்கு இல்லைன்றத வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பகுதிகளும் இருக்குது உங்களுக்கு. சோ பேப்பர் கிளாஸ் நீங்க அது பேப்பர் கிளாஸுக்கு போனீங்கன்னா பிள்ளைகள் அங்க உங்களுக்கு வடிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. இப்ப நீங்க இங்க இருந்து இங்க மட்டும் வீதிகளை அளந்தெடுப்பீங்க. சரி, அளந்தெடுக்கிறீங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவா இருக்குது பாப்போம். ஸ்கீமின் அடிப்படையில் எவ்வளவா இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 17 சென்டிமீட்டராக இருக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகே. இப்ப நீங்க இப்படி சும்மா 17 சென்டிமீட்டர் அப்படி கொடுக்க கூடாது. எங்களுக்கு தெரியும் இது வந்து
ஒன்றுக்கு 50,000 இட விளக்கப்படம் இல்லையா? ஒன்றுக்கு 50,000 இட விளக்கப்படம். எங்களுக்கு தெரியும், நேரத்தோட நாங்க எல்லாம் பார்த்திருக்கிறோம். 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். இது எப்படி எல்லாம் வந்ததுன்றெல்லாம் உங்களுக்கு நினைஞ்சிருப்பீங்க, வடிவா படிச்சிருப்பீங்க. சோ உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கும். ஆகவே 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டராக இருக்குது. இப்ப கேட்கிறாங்க 17 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர் என்று சொல்லித்தான் கேட்கிறாங்க உங்கள்ட்ட. எத்தனை மீட்டர் என்றுதான் உங்களுக்குரிய வினாப்பகுதி இருக்குதுன்றதை நீங்க எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அப்ப இதை நீங்க கிலோமீட்டருக்கு மாத்தி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 17 சென்டிமீட்டர் சமன் 8.5 கிலோமீட்டர் வரும் இல்லையா? 8.5 கிலோமீட்டர் ரெண்டு வரும். நீங்க மாத்தி பாத்தீங்கன்னா பாருங்க, 2 சென்டிமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் என்றால் 17 சென்டிமீட்டருக்கு 8.5 கிலோமீட்டர் வரும். சரியா? 8.5 கிலோமீட்டர் உங்களுக்கு என்ன செய்யும் வரும். இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் 1000 மீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். 1000 மீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். ஆகவே 17 சென்டிமீட்டர் சமன் 8500 மீட்டராக இருக்கும். விளங்குதானே? இப்படித்தான் உங்களுடைய வினா பகுதிகளில் நீங்க என்ன செய்ய வேணும், எழுதி கொள்ள வேணும். இப்படி எழுதினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. சில பிள்ளைகள் என்னன்னா முட்டை ஆளுகிறது 8500 மீட்டர் என்று அவங்க யோசிப்பாங்க. பேப்பர் அங்கே பார்த்து எழுதிருக்கேன், இந்த பிள்ளைங்க யாரும் சொல்லி கொடுத்துருக்கு போல இருக்குது, இந்த பிள்ளை பார்த்து இந்த வடிவா போட்டிருக்காவு என்று சொல்லித்தான் யோசிப்பாங்க. சோ நீங்க கொடுக்குற விடைகளை பிள்ளைகள் கிளியரா தெளிவா சந்தேகம் இல்லாத வகையில என்ன செய்யணும், கொடுக்க பழகிக்கொள்ள வேணும். சோ இதன் அடிப்படையில நீங்க ஒரு விடை பேப்பருக்கு விடை எழுதுகின்ற போது அவங்க திருப்திகரமாக உங்களுக்கு 2 புள்ளிகள் வடிவா வழங்குவாங்க. ஏண்டா நீங்க இதுல என்ன ஒரு பிழையும் இல்லாம சரியா 100% விடைகளை இங்க நெஞ்சிருக்கீங்க, நீங்க கொடுத்திருக்கிறீங்க. சோ இதன் அடிப்படையில நீங்க அந்த வினாவுக்கு விடை எழுதுனீங்க என்றால் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். இதே போல பிள்ளைகள் நீங்க புள்ளிகளை எப்படி பெறணும் என்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நிறைய பிள்ளைகளுக்கு அந்த புள்ளிகளை எப்படி படிக்காட்டியும் எப்படி புள்ளிகளை நாங்க டச் பண்ணி கொண்டு வாரதுன்றது இல்லையா? நீங்க வடிவா குறியா இருக்க வேணும். எங்களுக்கு புள்ளிகள் தான் மிக முக்கியம் இல்லையா? அப்ப ஒரு புள்ளிகளையும் எப்படி எப்படி எடுக்க வேணும்ன்றதுல நீங்க குறியாக இருக்க வேணும். சரி, ஓகே. அப்ப முதலாவதுக்கு நீங்க இதே போல செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு 2 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அடுத்தது 2வது வினா பகுதியை பார்ப்போம். 2வது வினா பகுதி 2வது வினா பகுதியை பாருங்க. எக்ஸ் மற்றும் y மூலம் குறித்து காட்டப்படுகின்ற கரையோர அம்சங்களை பெயரிடுக. ஓகே, இப்ப இடவிலக்க படங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சில அம்சங்கள் இருக்குது இல்லையா? முதலாவது பௌதீக அம்சம், பண்பாட்டு அம்சம் என்று 2 விதமான அம்சங்கள் இருக்குது. ஒன்று பௌதீக அம்சம், அடுத்தது பண்பாட்டு அம்சம். இந்த பௌதீக அம்சங்களை பொறுத்த வரைக்கும் அதையும் நாங்க 2 பிரிவுகளாக உடைக்கலாம். முதலாவது பௌதீக அம்சங்களை நாங்க பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் வணக்க ஸ்தலங்கள் என்றதன் அடிப்படையில 8 பிரிவுகளாக பிரிப்பாங்க இல்லையா? இந்த என்னன்னு சொன்னால் இந்த பௌதீக பண்பாட்டு அம்சங்களின் அடிப்படையில இல்லையா? இப்ப முதலாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லைகள் என்றதன் அடிப்படையில பிரிச்சு கொண்டு போகலாம். ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு இடவிலக்கப்படங்கள் 8 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. ஆனால் கேள்விகள் என்னவோ 2 விதத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு கேட்கப்படுறது கூட. முதலாவது பௌதீக அம்சம் என்று கேட்பாங்க. அடுத்தது பண்பாட்டு அம்சங்கள் என்றதன் அடிப்படையில நீங்க நினைஞ்சிருக்கணும் என்றால் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். 2 விதங்களின் அடிப்படையில கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். பௌதிக அம்சங்கள் என்றா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மனித தலையீடுகள் இன்றி இயற்கையாக அமைய பெற்றதெல்லாம் நாங்க பௌதிக அம்சங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அதுக்கும் நிறைய பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகளின் அடிப்படையில நீங்க படிச்சிருக்க வேணும். பண்பாட்டு அம்சங்கள் குறிப்பாக உங்களுடைய இடவிலக்க படங்களை பொறுத்த வரைக்கும் 8 பிரிவுகளாக உடைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த 8 தலைப்பின் கீழையும் உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்க வேணும். இதை தவிர இன்னும் 2 செப்பரேட்டா இருக்குது. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா சேவை வழங்குனர் வணக்க ஸ்தலம். இதையும் நீங்க செப்பரேட்டா கொஞ்சம் படிச்சு கொள்ள வேணும். அந்த 8 தலைப்பின் இல்லாம இன்னும் அதுல இருக்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 தலைப்புகள், ஒன்று வணக்க ஸ்தலங்கள், அடுத்தது சேவை வழங்குனர். அதிகமாக கேட்கப்படுகிற தன்மைகளை நாங்க இந்த பண்பாட்டு அம்சங்களின் அடிப்படையில பார்க்கலாம். சரியா? ஓகே. இந்த முறை வடிவா கெசிங் பண்ணலாம் பிள்ளைகள். இந்த முறை என்ன வரும் என்ன வரும் என்ன வரும் வடிவா கெசிங் பண்ணி அப்படியே தூக்கி எடுக்கலாம். விளங்குதா? நான் இந்த யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறேன், போய் பாருங்க. ஆதாரபூர்வமாக போட்டிருக்கிறேன். அதை பார்த்தே நிறைய பிள்ளைகள் வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. இந்த யூடியூப் சேனல்ல வடிவா நான் போட்டிருக்கிறேன், போய் பாருங்க. ஆதாரபூர்வமா போட்டிருக்கேன். ஏன் இது வரும் என்று நான் சொல்றேன் என்றதுக்குரிய ஆதாரபூர்வமாக போட்டிருக்கிறேன். போயிட்டு இந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அது. சரி, ஓகே. அடுத்தது இப்ப இதுல கேட்டிருக்கிறாங்க XY என்று சொல்லி 2 அம்சம் இருக்கு, 2 இருக்குதான். அதை கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறாங்க இல்லையா?
அப்ப இதுல வந்து பார்க்க வேணும், இது ஒரு கரையோர அம்சங்கள் இல்லையா? வடிவ பாருங்க, இதுல கடல் இருக்குது, இங்கால சமாள கோடுகள் போகுது இல்லையா? அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரிகோண கணித புள்ளி ஒன்றும் இருக்கிறத வந்து நாங்க என்ன செய்யலாம், இங்க அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்க எக்ஸென்ட்ரல கேட்கப்பட்டதுல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மணல் தடை என்று சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? மணல் தடை என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், இடவிலக்க படங்களை பொறுத்த வரைக்கும் அதுல குறியீடுகள்ல மணல் தடைக்குரிய குறியீடுகள் எல்லாம் நீங்க வடிவா படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆகவே இந்த குறியீடு வந்து பாத்தீங்கன்னா மணல் தடைக்குரியது அல்லது மணல் மேடு என்றதன் அடிப்படையில நீங்க ஏதாவது 2 விடைகளை கொடுத்திருப்பீங்க, உங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்படும். சரியா? அதுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்தது வை என்றதுக்குரியது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க பெரும்பாலும் இதுல வந்து என்னன்னு சொன்னா இதுல XY என்று கேட்டிருக்காங்க. பௌதிக அம்சங்களா பண்பாட்டு அம்சங்களான்னு பார்க்க வேணும். ஓகே, கரையோர் அம்சங்கள் என்றதன் அடிப்படையில நீங்க அது தீவுகள் என்றதன் அடிப்படையில கொடுக்க வேணும் இல்லையா? சில பேர் திரிகோண கணித புள்ளி என்று எழுதுவீங்க. சோ திரிகோண கணித புள்ளி ஒரு கரையோர் அம்சங்களுக்குள்ள உள்ளடக்க இயலாது. சோ நீங்க இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தீவு என்று சொல்லித்தான் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் இதுக்கு விடையளித்துக் கொள்ள வேணும் என்றதுல வடிவா குறியாக இருங்க. ஓகே, அப்ப எக்ஸுக்குரியது வந்து மணல் தடை, வைக்குரியது வந்து பாத்தீங்கன்னா தீவு. எல்லாரும் யூடியூப் சேனல் கேட்கறீங்க இல்லையா? கல்வியகம் என்று அடிச்சீங்கன்னா வேற, நான் அதையும் போட்டு வர்றேன், போய் பாருங்களேன். கல்வியகம் என்று சொல்லி அடிச்சீங்கன்னா வேற, KALVIYAKAM கல்வியகம் என்று சொல்லி அடிச்சீங்கன்னா வேற. அதுல நான் நிறைய வீடியோ போட இல்லை. ஸோ எனக்கு டைம் இல்லை. ஸோ எல்லாத்தையும் எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லாம கொஞ்சம் விஷயங்கள் மாணவர்களுடைய தெளிவுக்காண்டி சில விஷயங்களை நான் அதுல போட்டிருக்கிறேன், போய் பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மூணாவது வினாவை நல்லபடியா பாருங்க. அலியடைப்பு P மற்றும் Qவில் குறிப்பிடப்பட்டுள்ள வடிகால் அம்சங்களை பெயரிடுக. ஓகே, இந்த வடிகால் அம்சம் வடிகால் பாங்கு இது ரெண்டும் பிள்ளைகளுக்கு நிறைய குழப்பம் இருக்குது. இந்த வடிகால் அம்சமும் வடிகால் பாங்கு. சரி, இது நீங்க எப்ப என்ன சொன்னா சும்மா படிச்சு கொண்டு வந்தீங்கன்னா இதுல உங்களுக்கு கிளியர் வராது. கொஞ்சம் பாஸ் பேப்பருக்குள்ளேயே நாங்க போய் செய்தா தான் எங்களுக்கு ஒரு கிளியர் ஒன்று வரும். எப்பையும் நீங்க இடவிலக்க படங்கள் செய்யும் போது 2 விஷயத்தை எப்பயுமே மைண்ட்ல வச்சு கொள்ள வரும். என்னென்றால் இந்த வடிகால் அம்சம், அடுத்தது வடிகால் பாங்கு. சரியா? இந்த வடிகால் அம்சம் என்று சொல்லி கேட்டால் அதுக்குள்ள வடிகால் பாங்கும் வரும். வடிவா விளங்குதா? வடிகால் அம்சங்கள் என்று சொல்லி மொட்டையா கேட்டால் நீங்க அதுக்குள்ள வடிகால் பாங்குகளும் வச்சு கேட்டிருப்பாங்க. நீங்க அதுக்கு வடிகால் பாங்குகளையும் சொல்லலாம். ஆனால் வடிகால் பாங்கு என்னன்னு சொல்லி கேட்டால் அந்த நீங்க 4 விதமான வடிகால் பாங்குகளை மாத்திரம்தான் நீங்க அங்க குறிப்பிட்டு காட்ட வேணும். அதைத்தான் உங்களுக்கு அந்த பாக்ஸுக்குள்ள கேட்டிருப்பாங்கன்றத வடிவா நீங்க நினைஞ்சிருக்கணும், ஞாபகம் வச்சிருக்க வேணும். இதை நீங்க இன்னும் கிளியரா வேணும் என்று சொல்லி சொன்னால் குறிப்பாக 2011ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டு வந்திருக்கிற இடவிலக்க படங்களினுடைய பாஸ் பேப்பர்களை செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் அதுக்குரிய புக்ஸ்கள் வந்து எழுதிக்கிறேன். குறிப்பாக HD குவாலிட்டியோட, அதாவது இந்த ஸ்கேன் பண்ணி அப்படின்னு நான் 92 படங்களும் வாங்கி வச்சிருக்கிறேன். சோ என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த 2011 இருந்து இந்த 2023 வரைக்கும் அந்த இடவிலக்க படங்களுக்குரிய பாஸ் பேப்பர் இல்லையா, பாஸ் பேப்பர் செய்து கொண்டிருக்கிறேன். பெரும்பாலும் உங்களுக்கு கிடைக்குதோ தெரியாது, அடுத்த பெச்சுக்கு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. சரியா? ஓகே, இதை நீங்க பாஸ் பேப்பர்களை படிக்க மாத்திரம் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு தன்மை ஒன்று உங்களுக்குள்ள வரும். சரி, இப்ப பாருங்க, அலியடைப்பு P மற்றும் Qவில் குறிப்பிடப்பட்டுள்ள வடிகால் அம்சங்களை பெயரிடுக. வடிகால் அம்சங்களை பெயரிடுக என்று சொல்லித்தான் நீங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா வினா பகுதியாக கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்ப பாருங்க PQ. இப்ப வடிவா பாருங்க, PQ என்ற நீங்க 2 அலியடைப்பு வடிகாலை நீங்க பார்க்க வேணும் இல்லையா? இப்ப வந்து பார்க்க வேணும் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இருக்கிற P என்றது இருக்கிற பாக்ஸையும் Q என்று இருக்கிற பாக்ஸையும் நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், அவதானிக்க வேணும். இந்த P என்ற பாக்ஸுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நதியொன்று வந்து வளைந்து போற தன்மைகளை இங்கங்களால் என்ன செய்யலாம், அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது வந்து பாத்தீங்கன்னா மியாந்தர் வளைவு என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மியாந்தர் வளைவு அல்லது ஆற்று வளைவு என்று சொல்லி மறுபெயர்ல சொல்லுவாங்க. மியாந்தர் வளைவு என்றலாம் அல்லது ஆற்று வளைவு என்று சொல்லியும் நீங்க என்ன செய்யலாம், இதுக்கு விடை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே P என்றது வந்து மியாந்தர் வளைவு அல்லது ஆற்று வளைவு என்று சொல்லலாம். பனியரித்தது ஒரு ஏரியும் இருக்குது. அதுக்கு நீங்க இடவிலக்க படங்கள் நிறைய பயிற்சி செஞ்சிருப்பீங்கன்னு உங்களுக்கு விளங்கும். அலியடைப்புன்றது பிள்ளை, இந்த பொக்ஸுக்கு பேர் தான் அலியடைப்பு என்று சொல்லுவாங்க. இந்த பொக்ஸுக்கு பேர் தான் சொல்லுவாங்க வந்து அலி அடைப்பு என்று சொல்லுவாங்க. இந்த பொக்ஸுக்கு இருக்கிறது என்னன்னு கேட்கிறதா அலி அடைப்பு என்று சொல்லுவாங்க. சரியா? ஓகே, அப்ப
கியூன்றதுக்குரிய அழியடைப்பு. இந்த பாக்ஸுக்கு பேர் தான் அழியடைப்புடுவாங்க. அப்ப இந்த கியூக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரதான ஆறு ஒன்று வந்து கடலுடன் கலக்குது. ஆகவே இது உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்க வேணும், களிமுகமாக இருக்கும். ஆகவே பி வந்து மியாந்தர் வளைவு அல்லது ஆற்று வளைவு, கியூ வந்து பாத்தீங்கன்றால் களிமுகமாக இருக்கும். என்னவாக இருக்கும்? களிமுகம் அல்லது டெல்டா என்று சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு பிழை வராது. களிமுகம் அல்லது டெல்டா ரெண்டுல ஏதாவது ஒரு படி எழுதிருமீண்டால் உங்களுக்கு சரியான புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். சில பேருக்கு கிளியர் இல்லாம இருந்தால் பிள்ளைகள் உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூவா இருக்கும். சோ நீங்க அதுக்கு பிறகு சார் வந்து வீடியோ உங்களுக்கு அனுப்புவார், நீங்க வீடியோவில் பார்த்து கிளியரா படிச்சு கொள்ளுங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து பாருங்க பிள்ளைகள், அடுத்த வினா 4வது வினா, படப்பகுதியில் காணப்படும் பயிற்சிகை 4 பெயரெடுக்க. ஓகே, பயிற்சிகை 4 பெயரெடுக்க. ஓகே, ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரியும் பயிற்சியைக்குரிய குறியீடுகள் எல்லாம் உங்களுக்கு சரியான வகையில தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். சோ அதன் அடிப்படையில் வந்து பாருங்க, இங்க இருக்கிற பயிற்சிகை முதலாவது ரப்பர் இருக்குது இல்லையா? முதலாவது ரப்பர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற பாக்ஸுக்குள்ள பிறப்பயிர் என்ற ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் இந்த பச்சையாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நெற்பயிற்சிகை இருக்குது. அதே நேரத்தில் இங்க வந்து பாத்தீங்கன்னா தென்னை பயிற்சியையும் இங்க அமைய பெற்றிருக்கிற தன்மைகளை நாங்க அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய பிள்ளைகள் இந்த மஞ்சள் கலரை பார்த்த உடனே வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டம் வீட்டு தோட்டம் என்று எழுதுறது. ஒரு விஷயத்தை நீங்க எப்பயும் ஞாபகம் வச்சிருக்க வேணும். தென்னை, தேயிலை, ரப்பர் இதுகளுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் வந்து மஞ்சள் தான் பிள்ளைகள். அதை வச்சுக்கொண்டு நீங்க வீட்டு தோட்டம் சொல்லி குறிப்பிட இயலாது. ஒரு விஷயத்தை நீங்க வடிவா ஞாபகம் வச்சிருக்க வேணும். இதனுடைய பேக்ரவுண்ட் எப்பயுமே என்னவாக இருக்கும்? மஞ்சள் கலராகத்தான் இருக்கும். சோ நீங்க ரப்பர் வீட்டு தோட்டம் என்று எழுதக்கூடாது. அதனுடைய பேக்ரவுண்ட் வந்து மஞ்சள் தான். மஞ்சளுக்குள்ளதான் என்ன செஞ்சிருக்கும்? ரப்பர் இருக்கும். அப்பன்றத வடிவா என்ன செஞ்சிருக்க நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சரியா? ஓகே. இப்ப நான் டவுட் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்க டவுட் அந்த நான் சொல்ற டைம்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுவேன். ஓகே, இப்ப இதை முடிச்சு கொள்வோம். அடுத்தது 5வது வினா, படப்பகுதியில் காணப்படும் சேவை வழங்குனர் 4 பெயரெடுக்க. ஓகே, இந்த படப்பகுதிக்குள்ள இருக்கின்ற சேவை வழங்குனர், அதாவது உங்களுக்கு சேவை வழங்கக்கூடிய ஆட்கள். சேவை வழங்குனர் குறியீடுகள்லையும் இருக்கலாம் அல்லது எழுத்திடுதல் மூலமும் இருக்கலாம். குறியீடுகள் மூலமும் இருக்கலாம், எழுத்திடுதல் மூலமும் உங்களுக்கு இணைஞ்சிருக்கலாம், அமைய பெற்றிருக்கலாம். சரியா? ஓகே, இப்ப நாங்க குறியீடுகள் இருக்கிறத பார்ப்போம். இங்க பாருங்க, பாடசாலை இருக்குது, பிரதான தபால் நிலையம் இருக்குது இல்லையா? அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்றதுகளை தேடி பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கும் இதுக்கு இல்லையா? வேற அப்படிவா நீங்க தேடும் போது பிள்ளைகள் எப்படி தேடணும் என்றால் தேடுற மெதட் இருக்குது, இந்த ஷேப்ல தேடுங்க. விளங்குதா? தேடிக்கொண்டு வாங்களா? இப்படி தேடுனீங்கன்னா தான் என்னன்னு சொல்றது, சந்தேகம் இல்லாத வகையில உங்களோட ஃபுல் படத்தையே கிளியரான வகையில அவதானித்து செய்யக்கூடியதாக வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். இப்படியே தேடிக்கொண்டு வாங்க. சரியா? ஒரு மூல சைட்டா பார்த்து தேடினா தான் உங்களுக்கு என்ன செய்யும், விடைகளை வந்து இலகுவான முறைகள்ல வந்து கண்டுபிடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? ஓகே, அதுல எப்பயுமே நீங்க என்ன செய்ய வேணும்னா கண்டுபிடிக்கின்ற போது சேப்பின் அடிப்படையில வந்து கண்டுபிடித்துக் கொள்ள பழகுங்க. அப்பதான் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த விடுபடாத வகையில உங்களால தேடி அது சரியான வகையில கண்டுபிடித்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். சரியா? ஓகே, அதுல எப்பயுமே அன்மியூட் பண்ணுங்களேன். அன்மியூட் பண்ணதாக்கள் அன்மியூட் பண்ணுங்க. பாடசாலை, பிரதான தபால் நிலையம், வைத்தியசாலை, உப தபால் நிலையம் என்பன அமைய பெற்றிருக்கிறத நாங்க இங்க கிளியரான வகையில் என்ன செய்யலாம், கண்டுகொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். அன்மியூட் பண்ற மரியம் என்ற பிள்ளை அன்மியூட் பண்ணுங்களேன். ஓகே, சரி, இவ்வளவும் உங்களுக்கு கண்டுபிடிப்புக்குரிய வினா பகுதியாக இருக்கும். அடுத்தது 2ம் விவரிப்பு வினா. இதுக்கு எழுதுற மெதட் தான் எங்களுக்கு மிக முக்கியமானது ஒன்றாக வந்து இருக்கு. இது உங்களுக்கு 2ம் கண்டுபிடிப்புக்குரிய மிக முக்கியமான ஒரு பகுதியாக வந்து இருக்குது. சரியா? இந்த 6வது வினாவும் 7வது வினாவும் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக வந்து இருக்குது. இது எப்படி விடை எழுதணும்ன்றதுக்குரிய மெதட்டை சொல்றேன். சோ நீங்க எல்லாரும் வீட்டை இருந்து எழுதி பாருங்க. இது எப்படி எழுத வேணும்ன்றதுக்குரிய மெதட் சொல்றேன். ஏன்னா எனக்கு ஃபுல்லா சொல்லல, அது என்ன எங்களுக்கு டைம் இல்லாம இருக்குது. அதால நான் உங்களுக்கு நோமலாவே சொல்லிவிட போறேன். என்ன இந்த இடவிளக்கப்பட பயிற்சி அல்லது வந்து உலகப்பட பயிற்சி அல்லது பேப்பர் கிளாஸ் இதுல ஜாயின் பண்ற ஆட்கள் பிள்ளைய நான் நம்பரை போட்டு விடுறேன். நீங்க என்னோட பர்சனலா கதைச்சு கொடுங்க, நான் அதுக்குரிய டீட்டெயில்ஸ்களை சொல்லி விடுறேன். நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க,
ஸோ நான் யூடியூப்புக்குரிய லிங்கும் அனுப்பியிருக்கிறேன், போய் அதுலையும் பாருங்க, என்ற நம்பரையும் அனுப்பியிருக்கிறேன். ஸோ நீங்க அதுல வந்து என்னட்ட என்ன செய்யலாம்னு சொன்னால், நீங்க பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் என்றால் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது பிள்ளைகள், உங்களுக்கு காலம் இல்லை, நீங்க வடிவா 3 பாடங்களுக்கும் பேப்பர் கிளாஸ் செய்ய வடிவா பழகி கொள்ளுங்க. சும்மா நோட்ஸுகளை தியரிகளை ஓடி ஓடி போய் எழுதாம பேப்பர் கிளாஸுகளிலேயே சகல விஷயங்களையும் படிச்சு கொள்ள பழகுங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க எழுதுகின்ற போது பாருங்க, இதுல கேட்கப்பட்டிருக்குது, படப்பகுதியானது எவ்வாறு மீன்பிடி கைத்தொழிலுக்கு செல்வாக்கு செலுத்தியுள்ளது என்பதனை சுருக்கமாக விவரிக்குங்க. இப்ப பாருங்க, நான் எப்படி சொல்ல போறேன்றத படிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா எனக்கு உங்களுக்கு சொல்லி எழுதுற வைக்கிறதுக்கு எல்லாம் எனக்கு டைம் இல்ல பிள்ளைகள். சோ அதால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன் எப்படி எழுத வேணும்ன்றது. ஓகே, இப்ப பாருங்க, எப்பையும் இந்த தலைப்புகளை தான் நீங்க இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எப்பயும் அடையாளப்படுத்தி சொல்ல வேணும். பாருங்க எப்படி அழகா சொல்ல போறேன்றதை வந்து படிப்படியா பாருங்க. இலங்கையின் 1/50,000 பலாங்கொடையினுடைய இடவிளக்க படங்களினை அவதானிக்கின்ற பொழுது, இப்பிரதேசமானது கடற்கரை சார்ந்தும் நிலப்பகுதி சார்ந்தும் இப்பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதனை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதன் அடிப்படையில் இப்பிரதேசத்தில் நீர்ப்பரப்புகள் மேற்கரை பகுதியில் அமைய பெற்றிருப்பதன் காரணமாக இப்பகுதியில் மேற்கரை பகுதி சார்ந்து மீன்பிடி கைத்தொழில்கள் வளர்ச்சியடைந்திருப்பதனை எங்களால் தெளிவான முறைகளில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதோடும் ஒரு பாயிண்ட்டுக்கு சொல்லுவீங்க. அடுத்த பாயிண்ட் எழுத போறீங்க. இத்தகைய மீன்பிடி கைத்தொழிலுக்கு வலு சேர்க்கும் மிக முக்கியமான பௌதிக அம்சங்களாக பொங்குமுகம், அதாவது ஆறும் கடலும் சங்கமிக்கின்ற பொங்குமுகமானது மீன்களினுடைய பெருக்கத்துக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக அமைய பெற்றிருக்கும். ஆகவே இப்பகுதியில் இப்பகுதியில் வடக்கு கிழக்கு தெற்கு தெற்கரை பகுதி வடக்கு கிழக்கு தெற்கு தெற்கரை பகுதியில் நடுப்பகுதியில் ஓர் பொங்குமுகம் அமைய பெற்றிருப்பதன் காரணமாக இப்பகுதியில் மீன்பிடி கைத்தொழில்கள் அதிகம் இடம்பெறுவதற்கு மிக முக்கியமான வலு சேர்க்கும் அம்சமாக அமைந்துள்ளது. மேலும் இப்பகுதியில் மேற்கரை பகுதியில் காணப்படுகின்ற நில உருவங்களின் அண்மையில், அதாவது கடற்கரையோரத்துக்கு அண்மை, சரியா பிள்ளைகள்? அடுத்தது மணல் தடை. நீங்க ஒன்று குறிப்பிட்டு அங்க குறிப்பிட்டு விளக்க சொன்னா நீங்க அதுக்கு வேறு விதமா தான் எழுத வேணும். சரியா? அப்ப குறிப்பிட்டு எழுதுறதுக்கு ஒரு விதமாக எழுத வேணும், அதே நேரத்தில் சுருக்க விவரிக்கிறதுக்கு ஒரு விதமா எழுத வேணும். இதெல்லாம் நீங்க பேப்பர் கிளாஸ்கள்ல படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வினா பகுதி அமைகிற விதத்துக்கு ஏற்றாற் போலதான் நீங்க சொல்ல வேணும். முதலாக பாருங்க என்னென்ன விதங்கள் அமையும். விளக்குக, விவரிக்குக, சுருக்க விளக்குக, ஆராய்க, குறிப்பிடுக, குறிப்பிட்டு விளக்குக. இந்த 7 விதங்கள்ல வினா பேப்பர்கள் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சும்மா நோமலா சொல்றேன். சில பிள்ளைகள் தெரியாம இருப்பீங்க, சோ தெரியாத பிள்ளைகளுக்காண்டி சொல்றேன். இந்த 7 விதங்களும் எப்படி எழுதணும்ன்றதை நீங்க வடிவா தெரிஞ்சிருக்க வேணும். ஏனென்றால் ஸ்கீமில ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதெல்லாம் படிவா படிச்சிருப்பீங்கன்னு தெரியும். சோ நம்ம அதுல காலத்தை வேஸ்ட் பண்ணாம இப்ப விபரிக்கத்தானே சொல்லி இருக்குது. சோ நாங்க விபரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுவோம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, டவுட் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி எழுதணும் எப்படி எழுதணும் எப்படி எழுதணும்ன்றதுக்காண்டி. சோ நான் அதை சொல்லி இருக்கிறேன் இப்படித்தான். அடுத்தது மணல் தடை இல்லையா? மீன்பிடி என்ற கூட வடிவா பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆழ்கடல் மீன்பிடியா நன்னீர் மீன்பிடியா என்றதை நீங்க என்ன செய்ய வேணும், வடிவா விளக்கி எழுதிக்கொள்ள வேணும். ஆழ்கடல் மீன்பிடியா நன்னீர் மீன்பிடியான்றது. இப்ப இதுல ஒரு பிரதான ஆறுகள் ஒன்று வருகிறது இல்லையா? அப்ப பிரதான ஆறு கொண்டு வரதன் காரணமாக இங்க என்ன செய்யலாம், ஒரு நன்னீர் மீன்பிடி அமைய பெறக்கூடிய தன்மைகளும் இங்க என்ன செய்யலாம், அமைய பெற்றிருக்கலாம். தூண்டில் மூலம் மீன் பிடிக்கக்கூடிய தன்மைகளும் என்ன செய்யலாம், இங்க அமைய பெற்றிருக்கலாம். அப்ப இதுக்கு எழுதுறதுக்குரிய ஒரு மெதட் இருக்குது. அந்த மெதட்டை வச்சு கொண்டுதான் நீங்க என்ன செய்ய வேணும், எழுதிக்கொள்ள வேணும். அதுக்குரிய ஷோட்டா ஒரு எப்படி எழுதணும்ன்றதுக்குரிய மாதிரி ஒரு ஷோட்டா கொஞ்சம் விஷயம் நான் உங்களோட சொல்லி இருக்கிறேன். சோ அப்படி ஒவ்வொரு பாயிண்டா வடிவா நீட்டா கிளியரா விளக்கமா எழுதி கொண்டு போனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அப்படியே வரும். நீங்க இதுல அவங்க பிழை கண்டுபிடிக்காத அளவுக்கு நீங்க விளக்க வேணும். இப்ப இந்த பிள்ளை இதை எழுதியிருக்கலாம் தானே, இந்த பிள்ளை இதை எழுதியிருக்கலாம் தானே என்ற அந்த குறை நிறைகள் இருக்கக்கூடாது. வடிவா சொன்னால் அப்படியே பக்காவா இருக்க வேணும். அந்த இடத்துக்கு அவர் போயிட்டு வர மாதிரி ஃபீல் வர வேணும் நீங்க எழுதுற இடவிளக்கப்படங்களுடைய விபரிப்பு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பயிற்சிக்கும் தரைத்தோற்றத்துக்கும் இடையிலான தொடர்பினை விளக்குக. இங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, விளக்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன செய்ய வேணும் என்றால் நீங்க இப்ப இங்க காணப்படுகின்ற பயிற்சிகளை சொல்லி அந்த பயிற்சிகள் அந்த தரைத்தோற்றத்தில் எப்படி செல்வாக்கு செலுத்துன்னு சொல்ல வேணும். இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2-3 பாயிண்ட் சொல்றேன் பாருங்க.
இத்தகைய பலாங்குடை இடவிலக்க படங்களினை அவதானிக்கின்ற பொழுது இப்பிரதேசத்தில் பல்தரப்பட்ட பயிற்சிகள் அமைய பெற்றிருப்பதனை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அவற்றுள் பெருந்தோட்ட பயிற்சிகளும் அதே நேரத்தில் பிழைப்பூதிய பயிற்சிகளும் பிற பயிர்கள் என்பதன் அடிப்படையில் இங்கு அமைய பெற்றிருப்பதனை எம்மால் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் மிக முக்கியமானதாக இங்கு ரப்பர் பயிற்சிகை என்கின்ற பெருந்தோட்ட பயிற்சியை அமையப்பெற்றிருக்கின்றது. பெருந்தோட்ட பயிற்சியினை பொறுத்த வரைக்கும் அன்சமவெளி பிரதேசம், அதாவது ரப்பர் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அன்சமவெளி பிரதேசமானது மிகவும் வலிச்சேர்க்கும் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இதே போன்று இப்பிரதேசத்தில் அன்சமவெளி சார்ந்து ரப்பர் பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டிருப்பதனையும் சமவெளி பகுதிகள் சார்ந்து நெற்பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டிருப்பதனையும் ஆங்காங்கே நெற்பயிற்சியை சார்ந்து பிற பயிர்கள் அமையப்பெற்றிருக்கும் தன்மையினையும் எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி நீங்க என்ன செய்ய வேணும், ஒவ்வொன்றையும் விளக்கி கொண்டு வர வேணும். சரியா? இதெல்லாம் நீங்க வடிவா படிச்சிருப்பீங்க. சோ இது ஒரு சும்மா நோமலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நோமலா சொல்லி இருக்கிறேன். சோ வடிவா அதுகளுக்கு என்ன செய்ய வேணும், விபரிப்பு வினாக்களுக்கு எழுதி கொள்ள வேணும். நிறைய பேர் கேட்கறீங்க எத்தனை தாள் எழுத வேணும். இங்க தாள் இல்ல பிள்ளைகள், நீங்க தாள் கணக்குல கட்டு கணக்குல இந்த புக்ஸ் எழுத வரையில் எக்ஸாமுக்கு அப்படிதான் நிறைய பிள்ளை கேட்கிறேன். எத்தனை தாள் சார் எழுத வேணும், எத்தனை பக்கம் சார் எழுத வேணும், அதெல்லாம் அங்க கணக்கில்ல. சொல்ல வந்த விஷயத்தை சரியா அக்குரேட்டா குயிக் ஒரு பிழையும் இல்லாம வடிவா எழுதுனீங்க என்றால் உங்களுக்கு அதுக்கான புள்ளிகள் உங்களுக்காக வழங்கப்படும்ன்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்க சொல்ல வர விடயத்தை வடிவா நீட்டா கிளியரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் ஷுவரா போடுவாங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா விபரிப்பு வினாக்கள் எழுதுறதுக்குரிய மெத்தட் இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்க என்ன செய்ய வேணும், எழுதி கொள்ள வேணும். இதுதான் இந்த இடவிலக்க படங்கள் சார்ந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. அடுத்தது உலகப்படம் குறிக்கிறது. நிறைய பிள்ளைகளுக்கு இந்த உலகப்படம் குறிக்கிறதுல பெரிய ஒரு சுத்த சூனியம் தான். எங்கெங்கேயோ எல்லாம் கொண்டு குறிக்குங்கள் பிள்ளை. கருங்கடலுக்கு எங்கேயோ கொண்டு குறிக்குங்கள், குவாங்கு கடலுக்கு எங்கேயோ எல்லாம் கொண்டு குறிக்குங்கள், டவுன்ஸ் கடல் என்னென்ன எல்லாம் கொண்டு குறிக்கும். இந்த பிள்ளை நம்ம தேவையில்லாத கலர்களை பயன்படுத்துறது, போட்டு கலரை போட்டு தீட்டி உலகப்படத்தை கிழிக்கிறது, இப்படியான வேலைகள் எல்லாம் நீங்க செய்யக்கூடாது. முதலாவது இந்த உலகப்படங்கள் குறிக்கிறதன் அடிப்படையில இதெல்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு எங்க வரும் என்றால், நீங்க போற இடங்கள்ல தியரி கிளாஸ் படிப்பிக்காங்கன்னா நீங்க அங்க போகாதுங்க பிள்ளைகள். நான் திரும்ப திரும்ப சொல்லணும் உங்களுக்கு. விளங்குதா? இப்ப எந்த பிள்ளைன்றதன் அடிப்படையில் நான் இதான் பார்ப்பேன். இருக்கிறது 3 மாதம். இன்னும் என்னத்த தியரி எழுதி நாம படிக்கிறது? வடிவா பிள்ளைகள் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க 4ஆம் தவணை மட்டும் படிச்சீங்கனாலே உங்களுக்கு வடிவா ஏ தரச்சி எடுத்து சிம்பிளா போகலாம். வடிவா நல்ல சர்ச் ஸ்கோர் எடுத்துக்கொண்டு வடிவா போகலாம். 5ஆம் தவணையெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 5ஆம் தவணையில வினா பகுதி அமைகிறதும் இல்லை. வேணுமெண்டா உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல போய் பாருங்க. இதையே நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கிறேன். போய் அதுலயும் பாருங்க. எப்படி ஒரு வினா பேப்பர்கள் எந்தெந்த தவணையில இருந்து எப்படி வினா எடுக்கிறாங்க என்றதுக்குரிய மெதட்டும் நான் அதுல சொல்லி இருக்கிறேன். போய் அதையும் பாருங்க. சரியா? ஓகே. இப்ப செய்முறை புவியியலை பொறுத்த வரைக்கும் படம். இந்த படம்ன்றது நிறைய பேர் சொல்ற ஒரு விடயம் என்னென்றால், இந்த முப்பரிமா அதான் மேலிருந்து பார்க்கும்போது தெரிகின்ற ஒரு சித்திர வடிவமே படம் உண்டு. இதெல்லாம் பழைய சிலபஸ்கள். இந்த சித்திர வடிவமா விளங்குறது அது எழுதுகள் எல்லாம் அப்படிலாம் நீங்க ஒரு இதா எழுதக்கூடாது. இந்த சிங்கள பிள்ளைகளோட நோட்ஸ் ஒன்று பார்த்தேன். அவங்க கொடுக்குறதுல சில நோட்ஸ்களை பார்த்தேன். வடிவா கிளியரா கொடுக்குறாங்க பிள்ளைகள். அவங்க கொடுக்குற நோட்ஸும் ஸ்கீம் நோட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஆனா நான் சில நோட்ஸ்கள் எடுத்து பார்க்குற நேரத்துல அதுக்கும் ஸ்கீமுக்கும் பொருத்தமே இல்லை. அப்ப நம்மளோட சகோதர மாணவர்கள் எப்படி தேடி படிக்கிறாங்கன்றதையும் நாங்க எப்படி தேடி படிக்கிறோம்ன்றதுலையும் தான் இருக்குது. உதாரணமா கலைத்துறையில ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பிள்ளை சொன்ன முதலாவது வசனம் என்னென்றால், அந்த பிள்ளை அதிகளவான பேப்பர் செய்யதான் என்று சொல்லிட்டு அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன வசனம் இன்டர்வியூல. விளங்குதா? சோ நீங்களும் எல்லாத்துக்கும் படிவா பேப்பர் கிளாஸ் செய்து படிவா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இல்ல இப்பையும் நோட்ஸுக்கு அடிப்படைப்பட்டு கிளாஸுக்கு ஓடி காசெல்லாம் கழிக்கிறீங்க என்றால் அதை எனக்கு சொல்ல தெரியாது. வடிவா பேப்பர் கிளாஸ்கள் நிறைய அதிகளவாக பேப்பர் கிளாஸ்கள் போங்க. ஜானுசரிட்டியே கோடி எக்கச்சக்கமான கொட்டி கிடக்குது அவர்கிட்ட பேப்பர். நீங்க அவர்கிட்ட கேட்டீங்க என்றால் படபட எக்கச்சக்கமான பேப்பர் அனுப்புவேன். அதை செய்யுங்க, உங்களுடைய ஆசிரியர் அணுகுங்க, அதை திருத்தி எடுங்க, அதுக்குரிய புள்ளிகளை போடுங்க, உங்களுக்கு நல்ல புள்ளிகள் வரும். இப்பையும் பூகோளமயமாக்கம் என்றா என்ன தியரி எழுதி கொண்டு இருந்தீங்கன்றா உங்களுக்கு நீங்க உங்களோட எய்மை அடைஞ்சுக்க மாட்டீங்க. அதை நான் வடிவா கிளியரா சொல்றேன். ஓகே. இந்த ஜனசேர பேப்பர் செய்யாத ஆக்களும் சேர்கிட்ட கேட்டு உங்களோட டீச்சர் ஆக்களை அணுகி இந்த பேப்பரை முறுக்கா செய்து பார்த்து கொள்ளுங்க உங்களுடைய ஸ்கூல்கள்லையும். அடுத்தது இடவிலக்க படத்தில் காணப்படும் பௌதிக பண்பாட்டு அம்சங்களை. முதலாவது படம்.
படம் எல்லாம் 2 பிரிவா பிரிப்பாங்க. ஒன்று இடவிளக்க படங்கள், கருப்பொருள் படங்கள். சோ இடவிளக்க படங்கள்ல இருந்தும் கேள்விகள் அதிகமாக வந்துட்டு இன்னும் கருப்பொருள் படங்கள் சார்ந்து இன்னும் கேள்விகள் பெறப்படாமல் மிக அதிகமாக இருக்குது. இந்த முறை 2024ஆம் ஆண்டு எழுத போற ஆட்களுக்கு கட்டாயமாக கருப்பொருள் படத்துல இருந்து ஒரு MCQ கட்டாயம் வரும். அது ஏன் கட்டாயம் வரும்ன்றதெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன், போய் பாருங்க அதுல ஏன்ன்றதெல்லாம். அடுத்தது குறியீடுகள் எல்லாம் இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய பேப்பர்கள் இருக்குது. குறியீடுகள் எல்லாம் கட்டாயம் வரும். போய் பேப்பர் இலகு பேப்பரை சாய்ஸ் பண்ணி படிக்கலாம் பிள்ளைகள். புவியியல் பொறுத்த வரைக்கும் மற்ற பேப்பர் தெரியாது. புவியியல் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வடிவ இலகுவான முறைகளில் ஏத்திரச்சித்தி எடுக்கலாம். நான் வடிவா சொல்றேன், ஏத்திரச்சித்தியை சிம்பிளா தூக்கி எடுக்கலாம். ஆனா அதுக்கு சின்ன சின்ன மெத்தட்டை பயன்படுத்தி நீங்க போனீங்கன்னா ஏத்திரச்சித்தியை மிக இலகுவான முறைகள்ல பெற்றெடுத்து கொண்டு போகலாம். அதை வடிவா பிளான் பண்ணி படிக்க வேணும். என்னென்ன வரும் வரக்கூடியதுகளை படிச்சீங்கன்னா சரிதானே பிள்ளைகள். வடிவா பேப்பர்ல மெத்தட் இருக்குது. இப்ப உதாரணமாக இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய வினா பகுதி மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புறவிச கட்டாயம் வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. புறவிச கட்டாயம் உண்டு உங்களுக்கு வரும். அது இப்ப உதாரணமாக நான் சொல்றேன், இப்ப பனிக்கட்டி ஆற்றரிப்பு வருது என்றால் பனிக்கட்டி ஆற்றரிப்பு தொடர்பாக ஒரு 5 பேப்பர் செய்ய பார்ப்போம். வடிவா தேடி தேடி பனிக்கட்டி ஆற்றரிப்பு கிளியர். நீங்க எப்ப கேட்டாலும் பனிக்கட்டி ஆற்றரிப்பு மறக்க மாட்டீங்க. அப்ப பனிக்கட்டி ஆற்றரிப்புல எப்படி கேள்விகள் வந்திருக்குது, ஒவ்வொரு சேர்மாரும் எப்படி எப்படி கேள்விகளை பயன்படுத்திருக்காங்க, மாகாண ரீதியாக எப்படி பனிக்கட்டி ஆற்றரிப்புல கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அப்படிலாம் தேடி தேடி வடிவா படிச்சீங்கன்னால் பனிக்கட்டி ஆற்றரிப்பு கிளியரா விளைஞ்சிடும். நிறைய பேர் கேட்குங்க அகவிசை வராதான்னு சொல்லி. அகவிசை என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் வராது, எதுக்கு வராதுன்னு சொல்லி நான் சொல்ல விரும்ப இல்லை. அகவிசையை பிரதானமாக 2 விதமா உடைக்கலாம். ஒன்று புவியோட்டு விருத்திக்குரிய விசை, புவிநடுக்க விசை. புவிநடுக்க விஷயங்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய விசை. சோ அங்க எரிமலை வெடிப்பு, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சுனாமி, நிலநடுக்கம் சுனாமியும் அனர்த்தத்துக்குள்ள வரும். சோ இந்த முறை உங்களுக்கு இயற்கை அனர்த்தமும் எதிர்பார்க்கிற ஒரு வினா பகுதியாக இருக்குது. சம்டைம் எரிமலை வெடிப்புகளும் வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் மிக அதிகமாக இருக்கு. சொல்றதுக்கு இல்லை. பிளான் பிள்ளைகள் இதுதான் வருமன்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி படிச்சீங்கன்னா சரி. சரியா? ஓகே. அடுத்தது RS தொலையுணர்வு தொழில்நுட்பம். நிறைய பிள்ளைகள் இந்த தரவு தகவலும் தொலையுணர்வு தொழில்நுட்பம் சார்ந்து வினா பகுதியில் எழுதுகிற தன்மையில் தான் கூடுதலாக இருக்கின்றது. இதுல உங்களுக்கு இன்னும் 2 வரும். இது 4ஆம் தவணை பேப்பர் என்றால ஃபுல்ஃபில் ஆக இல்லை. இப்ப இதுல 1க்கு 50,000, அதே நேரத்துல தரவு தகவல், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா GSGPS RS படம். இது 3ம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிரிவுகளுக்கு இருக்கிற ஒரு பகுதி. இப்ப 4 பிரிவு வச்சிருக்காங்க. அந்த 4 பிரிவுல இருந்தும் உங்களுக்கு ஒவ்வொரு வினா பகுதி வரும். நீங்க படவரகலையில் எடுத்து செய்ய போறீங்களா, புள்ளிவிரவியல் எடுத்து செய்ய போறீங்களா, இல்ல தரவு தகவல் எடுத்து செய்ய போறீங்களா, இல்ல வந்து படம் சார்ந்து படிக்க போறீங்களா என்றதை நீங்க தான் டிசைட் பண்ணி அதுல அதிகளவான பயிற்சிகளை நீங்க செய்து பழகின்ற போது உங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கப்படும். நான் ஏன் இதுகளை பத்தி சொல்லலைன்னா இதுக்குரிய நோட்ஸ்கள் எல்லாம் உங்கள்கிட்ட வடிவா இருக்கு. அதனால எனக்கு வடிவா தெரியும். சோ நம்ம இதுகளை பத்தி இது படமண்டா என்ன, இடவிளக்க படமண்டா என்னன்றெல்லாம் கதைக்கிறதுல எனக்கு இது இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட வடிவா நோட்ஸ் இருக்கும். சோ நீங்களும் திரும்பி ஒரு கதை பார்த்தீங்கன்னா கிளியரான வகையில படிச்சு கொள்ளுவீங்க. ஓகே. இப்ப ஒவ்வொரு ஆளும் எனக்கு கையை செத்துட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் என்னட்ட கேட்கலாம். சோ பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்றாங்க, நான் நம்பர் அனுப்புறேன் பிள்ளைகள், நான் அதுல கதைங்க, இதுல சந்தேகங்கள் மட்டும் கேளுங்க. 2025ஆம் ஆண்டாக்களுக்கும் வேறையா நடக்குது. 2025ஆம் ஆண்டாக்களுக்கு அது தியரி கிளாஸ் போகுது அவங்களுக்கு. அதுக்கும் கேள்வி விடைக்கு எப்படி தயாராகிறன்றதன் அடிப்படையில தான் போகுது. அதுக்கும் யூடியூப்ல போட்டிருக்கோம், போய் பாருங்க. 2024ஆம் ஆண்டாக்களுக்கு தனியா பேப்பர் கிளாஸ் போகுது. அதுல நீங்க ஜாயின் பண்றாங்க, நம்பர் அனுப்பியிருக்கிறேன். நம்பரை நோட் பண்ணி எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். சரி, இப்ப யாருக்கும் சந்தேகம் இருந்தால் என்னட்ட கேட்டுக்கொள்ளலாம். சார் சொல்லுங்க. அன்சமவெளி என்றால் என்ன சார்? என்னண்டு? அன்சமவெளி. அன்சமவெளி இப்ப வழியா பார்க்க வேணும். எங்களுடைய இலங்கையினுடைய தரை தோற்றங்கள் பிரதானமாக 3 இருக்குது. ஒன்று கரையோர சமவெளி, அன்சமவெளி, மத்திய மலைநாடு. இல்லையா? எங்களுடைய இலங்கை படத்தை எடுப்போமே, சும்மா இதுல நான் சும்மா நோமலா கேடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிறது வந்து உலகத்தையும் பாத்தீங்கன்னா கரையோர சமவெளி என்று சொல்லுவோம் இல்லையா? அதே நேரத்துல கரையோர சமவெளிக்கு அடுத்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அன்சமவெளி என்று சொல்லுவோம். நடுவுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மத்திய மலைநாடு என்று சொல்லுவோம். இதெல்லாம் ஓஎல்ல நல்ல வடிவாக கிளியராக இருக்குது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அப்ப அன்சமவெளி என்றது கரையோர சமவெளிக்கு மத்திய மலைநாட்டுக்கும் இடைப்பட்டு இருக்கிறது தான் நாங்க அன்சமவெளி என்று சொல்லி சொல்லுவோம். விளங்குதா பிள்ளை? ஓம் சார். ஓகே. மற்றாக்கள் ஓம் சொல்லுங்க தம்பியா.
சார் கட்டுரை கேள்வி 6 மார்க்ஸ்க்கு விட எழுதையில அறிமுக முடிவுரை கொடுக்கணுமா சார்? இல்ல இல்ல, இங்க நம்ம கட்டுரை எழுத வர இல்லையா அறிமுக முடிவுரை கொடுக்கறதுக்கு? நம்ம என்ன புவியியல கட்டுரை எழுத வந்திருக்கோம் அறிமுக முடிவுரை எல்லாம் கொடுத்துருக்கிறதுக்கு? பிள்ளை அப்படி இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்க எழுதுங்கன்னா டைம் வேஸ்ட் பிள்ளைகள் உங்களுக்கு. அது தமிழுக்கு தான் நீங்க அறிமுகம் முடிவுரை எல்லாம் கொடுத்து எழுதுறது தமிழுக்கு. நம்ம தமிழ் இங்க ஆர்டிகல் கட்டுரை எழுத வந்திருக்கோம், புத்தகமா வெளியிட வந்திருக்கோம் இல்லையே. கேட்கிற கேள்வி என்னவோ அதுக்கு விட டிரெக்டா, அவ்வளவுதான் விஷயம். விளங்குதா நவீன்? ஓகே சார். ஓகே அங்க டீச்சர் சொன்னாங்க எழுதிட்டு செய்ய சொல்லி, அதனால தான். தம்பியா, அப்படியெல்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டைம் போகும் தம்பி. நீங்க அறிமுகம் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் போயிடும். அப்ப விஷயத்தை இப்ப கொடுக்க போறீங்க, உங்களுக்கு அறிமுகத்துக்கு எல்லாம் உங்களுக்கு மார்க்ஸும் இல்லை. உதாரணமாக ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு தான் அறிமுகம் கொடுத்து முடிவுரையும் கொடுக்க வேணும். நம்ம இங்க கட்டுரை எழுத வரையிலே கேட்கிற கேள்விக்கு இதுதான் விடைன்றதை இது பண்ணுவீங்கன்னா சரி. விளங்குதா நவீன்? ஓகே சார். ஓகே, மற்றாக்கள் நதி போறது எப்படின்னு சொல்லி கண்டு கேட்கறீங்க இல்லையா இடவிளக்க படங்கள்ல. பிள்ளைகள் நதி வந்து மலை உச்சியிலிருந்து தாழ்வான பகுதி நோக்கி ஓடி வரும் இல்லையா. மலை உச்சி பிரதேசங்கள்ல நதியினுடைய பருமன் மிகவும் சிறியதாக இருக்கும். கரை அதாவது வந்து சமவெளிப்பாங்கள் அதிகரிக்கின்ற போது நதியினுடைய பரப்பளவு அதிகரித்துக் கொண்டு போகும். அப்ப நீங்க நதியினுடைய அந்த அளவை வச்சு கொண்டுதான் எது உயரமான பகுதி எது வந்து தாழ்வான பகுதி என்றதை கண்டுபிடிக்க வேணும். சரியா பிள்ளை? அடுத்தது வேறு மாறாக்கள் சந்தேகம் இருக்கிறார்கள் கேட்கலாம். கெப்பனின் காலநிலைன்றது வந்து எப்படி அதை டிஸ்கிரைப் பண்றது? கெப்பனின் காலநிலை பாகுபாடா? ஓ சார். ஓ கெப்பன், நீங்க படிவாத காலநிலை வானிலை எல்லாம் படிவா சிம்பிளான வினாக்கள் இல்லையா. கெப்பண்ட காலநிலை எல்லாம் பிள்ளைகள் சிம்பிளா வடிவா எழுதலாம். கெப்பண்ட காலநிலையை பொறுத்த வரைக்கும் அது எப்படி அந்த இடங்கள் எல்லாம் ஞாபகம் வைக்கிறதுன்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது இல்லையா. அப்ப அதன் அடிப்படை நீங்க வைக்கணும். நீங்க இப்ப கெப்பண்ட காலநிலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் ஏ காலநிலையா இருக்குது, ஏஎஃப் ஏஎம் ஏடபிள்யூ இல்லையா. அப்ப அந்த ஏஎஃப் காலநிலை கேட்டால் அதனுடைய முனைப்பான பண்புகளை போய் கேட்பாங்க. அப்படி கேட்டால் நீங்க என்ன செய்ய வேணும், பரவல், அதனுடைய தாவரங்களின் பண்புகள், அதே நேரத்துல மனித நடவடிக்கைகள், விலங்குகளினுடைய தன்மைகள் இல்லையா, இப்படியான விஷயங்களை வச்சு கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும், மழை வீழ்ச்சி காலநிலை இதுகளை வச்சு கொண்டுதான் என்ன செய்யணும், நீங்க முனைப்பான அம்சங்களுக்கு எழுதி கொண்டு போக வேணும். விளங்குதா பிள்ளை? கேட்டீங்க சரி. வேற யாராவது? இடவிலக்கப்படத்துல குறுக்கு வெட்டு முகம் வரைய என்னண்டு தர்சினி? குறுக்கு வெட்டு முகம் வரைகிறதுக்கு எப்படி சார்? அது பிள்ளை குறுக்கு வெட்டு முகம் வரைகிறது என்னன்னு சொல்றது, அதுக்கு இப்ப டைமும் இல்லை குறுக்கு வெட்டு முகம் வரைகிறது. நீங்க அதுக்கு பேப்பர் எடுக்க வேணும், அதுல வச்சு அதனுடைய சமூக கோடுகளை அளந்தெடுக்க வேணும். அது பிள்ளை பெரிய ஒரு ப்ரொசஸர் உண்டு. அது நம்ம இதுக்குள்ள சொல்லையும் மேலாது எனக்கு, ஏன்னா அதுக்கு பெரிய ஒரு டைம் எடுக்கும். பிள்ளைகள் இந்த சொல்லுங்க துஷா. சொல்லுங்க மரியம். குடியிருப்பு பரம்பல் பாங்குனா என்ன? குடியிருப்பு பெரம்பல் பாங்கு. இந்த குடியிருப்பு இதெல்லாம் நீங்க சனத்தொகையிலே பிள்ளைகள் சனத்தொகை குடியிருப்பு நகராக்கம் இவங்க 3 பேரும் ஒரே கேட்டகரி தான். விளங்குதா? குடியிருப்பு நகராக்கம் சனத்தொகை இவங்க 3 பேரும் உண்டா தான் நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். மானடப்புவியலை பொறுத்த வரைக்கும் 3 விதமான விஷயங்களின் அடிப்படையில நீங்க பார்க்க வேணும். முதலாவது முதலாம் நிலை பொருளாதாரம், 2ஆம் நிலை பொருளாதாரம், 3ஆம் நிலை பொருளாதாரம். இந்த முதலாம் நிலை 2ஆம் நிலை 3ஆம் நிலை பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு வினா பகுதிகளும் கேட்கப்படும் என்றதை மறந்துடாதுங்க. முதலாம் நிலை பொருளாதாரம் விவசாயங்கள் இல்லையா, விவசாய நடவடிக்கைகள் எல்லாம் முதலாம் நிலை பொருளாதாரத்துக்குள்ள வரும். 2ஆம் நிலை பொருளாதாரத்துக்குள்ள சேவை வசதிகள் எல்லாம் வரும். 3ஆம் நிலை பொருளாதாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கைத்தொழில்கள் வரும் இல்லையா. சரி, 2ஆம் நிலை பொருளாதாரம் கைத்தொழில், 3ஆம் நிலை பொருளாதாரம் சேவைக்குள்ள வரும். இப்ப இதன் அடிப்படையில வந்து இந்த சனத்தொகை நகராக்கம் குடியிருப்பு உங்களுக்கு சனத்தொகை கிளியர் என்றால் குடியிருப்பு விளங்கும். குடியிருப்பு கிளியர் என்றால் தான் நகராக்கம் விளங்கும். இப்ப நீங்க உதாரணமாக குடியிருப்பு படிக்கும் போது இப்ப கேட்டீங்க குடியிருப்பினுடைய பெரம்பலும் குடியிருப்பினுடைய பாங்கும். குடியிருப்பினுடைய பெரம்பல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடங்கள்ல குடியிருப்பு எப்படி பரவி இருக்குது, கூடுதலாக இருக்குதா குறைவாக இருக்குதா இல்ல இல்லாம இருக்குதா அப்படி பார்த்தோம்னா
குடியிருப்பினுடைய பெரம்பல். குடியிருப்பினுடைய பாங்கன்ற கூட பாத்தீங்கன்னா கொத்தடி குடியிருப்பா இருக்குதா, இல்ல சிதறல் குடியிருப்பா இருக்குதா, அல்லது நேர்கோட்டு குடியிருப்பாக இருக்குதா என்று சொல்லி குடியிருப்பினுடைய பாங்குகளை கதைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பு பாங்கு. இப்ப நகரம், நகரம்னு சொல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயம் இருக்குது இல்லையா? நகரம், நகராக்கம், நகரமட்டம், நகராக்க செயல்முறை, நகராக்க படிமுறை, நகராக்க மட்டம், நகராக்க விருத்தி, நகராக்க வளர்ச்சி, இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயம் இருக்குது. அடுத்தது இடப்பெயர்வு, இல்லையா? நகரங்கள்ல இருந்து இடப்பெயர்வு நகர்றது, நகராக்க இடப்பெயர்வு. இப்படி இந்த மிக முக்கியமான செயல்முறைகளின் அடிப்படையில் தான் நீங்க என்ன செய்யணும், படிச்சு கொள்ள வேணும். இந்த நகராக்கங்கள் படிக்கும் போது அபிவிருத்தி அடைந்த நாடு, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு, இந்த ட்ரெண்டையும் ஒப்புட்டு தான் நீங்க என்ன செய்ய வேணும், நகராக்கங்களுக்குள்ள கட்டாயம் நீங்க படிச்சு கொள்ள வேணும். அப்படித்தான் உங்களுக்கு வினாப்பகுதிகளும் கேட்பாங்க. அதன் அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும், படிச்சு கொண்டு போறது கிளியரான வகையில விடையெழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். கேளுங்க. வேற யாரும் பிள்ளைகள்? சரி பிள்ளைகள், அப்ப நாங்க இதோட முடிச்சு கொள்ளுவோம். அடுத்த கிளாஸ் எப்ப போடுவோம் பாப்போம். சார்ட்ட கேட்டு நான் அப்படியே உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு அடுப்பேன். எனக்கும் கூட கிளாஸ் இருக்கிறதால உங்களுக்கு சரியான வகையில கொண்டு போயிடலாம் இருக்குது. ஸோ அடுத்த கிளாஸ்களை மற்றது பார்ப்போம். பிள்ளை நான் சாய்ஸ் பண்ணி நான் பேப்பர் கிளாஸ் தான் பிள்ளை போகுது. நீங்க வேணுமென்றால் பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் 1-2 கிளாஸ் ஜானேஸ்வர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நான் ஃப்ரீயா செய்யறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்கிறேன், டைம் இருந்தால் மாத்திரம். இப்ப நான் பேப்பர் கிளாஸ் தான் எங்களுக்கு போய்கொண்டு இருக்குது. எதிர்பார்க்கையின் அடிப்படையில தான் பேப்பர் கிளாஸ் போகுது. ஸோ ஜாயின் பண்றார்கள், நீங்க அதுகளில் ஜாயின் பண்ண பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பேப்பர் கிளாஸ் செய்வீங்கன்னா மாத்திரம்தான் நல்ல லெவலுக்கு போவீங்க. ஸோ நீங்க நிறைய பேர் சில இடங்களில் பேப்பர் கிளாஸ் செய்வீங்க. ஸோ பேப்பர் கிளாஸ் செய்து சரியான வகையில படிச்சு நல்ல ரிசல்ட்டுகள் எடுத்துக்கொள்ளுங்க. சரி பிள்ளைகள், ஓகே. நாங்க அடுத்த கிளாஸுகளில் மீட் பண்ணுவோம். ஓகே பிள்ளைகள், ஓகே. ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள்.